இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த முதலாளி புதுசா வேலைக்கு வந்திருக்க வேலைக்காரியோட காலை தொட்டு கும்பிடுறாரு. இது அந்த வீட்ல வேலை செய்யற செக்யூரிட்டி பார்த்துட்டு, என்னது இது முதலாளி ஒரு வேலைக்காரியோட கால்ல விழுகிறார், ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு முதலாளியோட மனைவி கிட்ட சொல்லி அவங்கள போய் கூட்டிக்கிட்டு வராரு. அவங்க வந்து பார்த்துட்டு ஏன் இவரு இப்படி பண்றாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி, மேடம் ஐயா ஏதோ தப்பு பண்ணி இருக்காரு, அதனாலதான் இப்படி பண்றாருன்னு சொல்றாரு. உடனே இவர் காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த செக்யூரிட்டி, மேடம் வேலைக்காரிய கூப்பிடுங்க, எதுவா இருந்தாலும் நம்ம அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு இந்த ஓனர் அம்மா, இவகிட்ட பேசி என்ன ஆக போகுது, முதல்ல என்னோட புருஷன் கிட்ட போய் கேட்கலாம்னு செக்யூரிட்டி கூட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போறாங்க. இவங்கள பார்த்ததும் இந்த ஆளு என்ன ஆபீஸ்க்கு வந்து இருக்கீங்க, உட்காருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த லேடி உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்றியான்னு இந்த லேடி கேக்குறாங்க. அதுக்கு இவரு என்ன லூசு மாதிரி கேள்வி கேக்குற, உனக்கு தெரியாம நான் இதுவரை என்னோட வாழ்க்கையில என்ன பண்ணி இருக்கேன்னு கேக்குறாரு. உடனே இந்த லேடி, நீங்க புதுசா வேலைக்கு வந்த வேலைக்காரியோட கால்ல விழுந்ததை நான் பார்த்தேன், உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த வேலைக்காரிக்கும் என்ன சம்பந்தம், அவங்க யாரு, எதுக்காக நீங்க அவங்க கால்ல விழுந்தீங்கன்னு கேக்குறாரு. உடனே இவரு, அவங்க யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா, அவங்க தான் என்னோட ஸ்கூல் டீச்சர், நான் யாரோ வேலைக்கு புதுசா வந்திருக்காங்கன்னு பார்க்க போனேன், அங்க போய் பார்த்தா அது என்னோட டீச்சர். உடனே அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இங்க என்ன பண்றீங்க, என்ன நடந்தது என்று கேட்டேன். அதுக்கு அவங்க, என்னோட பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட பேச்சை கேட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டான், நான் எங்க போறதுன்னு தெரியாம பிளாட்பாரத்துல படுத்திருந்தேன், அப்பதான் நீங்க வேலைக்கு ஆள் வேணும்னு போட்டு இருந்தாங்க, அதனாலதான் நீங்க வந்தேன்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. நான் சின்ன வயசுல படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்க தான் என்னை ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க, அதனாலதான் இன்னைக்கு நான் சொந்தமாக கம்பெனி வச்சு இவ்வளோ பெரிய ஆளா ஆகி இருக்கேன். அவங்க எனக்கு அம்மா மாதிரி, அவங்க இனிமே நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க, அவங்கள நீ பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே இவரோட மனைவி என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்கிறான். இந்த நபர் பழச மறக்காம தன்னோட ஆசிரியருக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.